என்னன்னா ஒரு ஹீரோ வந்து படத்துல பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிடணும். எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதாவது அந்த அதாவது நம்ம ஒரு ஒரு ரெண்டாவது படத்துல இப்படி இருக்கணும்பா அப்படின்னு நினைச்சோம்ல ஒரு ஒரு பவிஷ சூப்பரா இருக்க பவிஷ் லுக்கு. அடுத்த டான்ஸ், அதாவது எங்க தம்பி பசங்க எல்லாமே வந்து விஜயின் மேல வெறியா இருப்பாங்க. காரணம் டான்ஸும்பாங்க. விஜய் டான்ஸ்ல எக்ஸ்பர்ட். அப்படி விஜய் டான்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருந்தது எனக்கு. ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தவங்க பிடிக்கணும்னா டான்ஸ் தான். ஏன்னா அதுல வந்து அதுல தான் விஜய் கிட்ட எல்லா குழந்தைங்களும் ஃபாலோ ஆனது. அப்படி எக்ஸ்ட்ரானரியா டான்ஸ் பண்றவன ரொம்ப எனக்கு ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி. அதாவது அந்த என்ன செருப்பால் அடிச்சா புத்தி வரலையா சாங்கு, அது என்னன்னா ஒரே ஒரு பசங்களுக்கான சாங்கா இருக்கு. மியூசிக் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. விஷுவல் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்டா இருக்கு. அடுத்து பாலா. பாலா வந்து அதாவது உதவி பாலா தள்ளிட்டு இருக்காரு. நான் வந்து எப்படா இவ்வளவு உதவி பண்றான் ஒரு மனிதன் வந்து. எம்ஜிஆருக்கு தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கும். அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, இதை கொடுக்காரு. ஆமாம்பா, எம்ஜிஆருக்கு எல்லா கதையுமே நம்புவோம் நம்ம. அவர் வந்து இதயத்தை கொடுக்கல, கண்ணை கொடுக்கல, கையை வெட்டி கொடுக்கலன்றதுதான் இல்லை எவ்வளோ. மற்ற எதை கொடுத்தாலும் எம்ஜிஆர் அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்னா நம்ம நம்புவோம் அந்த கதையை. அப்படி பாலா எதை கொடுத்தாலும் நம்ப தோணுது. பாலா வந்து பாலா மட்டும் இல்லை, அவரால் பல பேர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஏழைகள், எவ்வளோ இயலாதவர்கள் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாலாவுக்கு நன்றி. நீங்க நிஜமாவே புகழ்ந்தீங்களா? ஏன்னா பவிஸ்வரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தம்பி இப்படி ஒரு டவுட் ஒன்று ஒரே ஏதோ சந்தேகப்பட்டீங்களாப்பா தம்பிங்க? அண்ணன், தம்பி, சித்தப்பிள்ளை, பெரிய பிள்ளை, அண்ணே மணி அண்ணன், அண்ணே தேவராஜ் அண்ணே, மீனாட்சி எல்லாம் கரெக்டா இருந்ததுலப்பா. ஏன்னா நம்ம பிள்ளைய நல்லா எழுதணுன்றதுக்காக நான் பேசலப்பா, உண்மையாலுமே இதயத்திலிருந்து நான் பேசினேன். அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு துள்ளான இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் வந்து சினிமாவில் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னா அவர் பேசுவார், தியேட்டர் சம்பந்தம்னா பேசுவார், பட்ஜெட் பேசுவார், கதை பேசுவார், அடுத்தது ப்ராஜெக்ட் பேசுவார். இந்த மாதிரி சினிமாவில் எவ்வளோ கிராஃப்ட் இருக்கோ அதுலேயும் தனஞ்சயன் சார் அவர் பெரிய மாஸ்டர். அவர் வந்து பவிஷுக்கு ஒரு படம் ஒரு டிசைன் பண்ணுறாருன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. மகேஷ் ரொம்ப நன்றி மகேஷ். என்னன்னா ஒரு ஹீரோ வந்து படத்துல பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிடணும். பவிஷ் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அதாவது அந்த அதாவது நம்ம ஒரு ஒரு ரெண்டாவது படத்துல இப்படி இருக்கணும்பா அப்படின்னு நினைச்சோம்ல ஒரு ஒரு பவிஷ சூப்பரா இருக்க பவிஷ் லுக்கு. அடுத்த டான்ஸ், அதாவது எங்க தம்பி பசங்க எல்லாமே வந்து விஜயின் மேல வெறியா இருப்பாங்க. காரணம் டான்ஸும்பாங்க. விஜய் டான்ஸ்ல எக்ஸ்பர்ட். அப்படி விஜய் டான்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருந்தது எனக்கு. ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தவங்க பிடிக்கணும்னா டான்ஸ் தான். ஏன்னா அதுல வந்து அதுல தான் விஜய் கிட்ட எல்லா குழந்தைங்களும் ஃபாலோ ஆனது. அப்படி எக்ஸ்ட்ரானரியா டான்ஸ் பண்றவன ரொம்ப எனக்கு ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி. அதாவது ஒரு இப்படி ஒரு கூச்சமுள்ள முகம் பையன், ஆனா அதாவது முகம் பாருங்களேன், ஒரு கூச்சமான முகம் தான், ஆனா போர்ல வந்துட்டா வீரனா ஆயிடுறது. எப்படி அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பாக்குறேன்ல ஒரு கூச்சமான பையன் தான் அவரு. ஆனா கூச்சம் எவங்கிட்ட இருக்கிறோம் அவன் பயங்கரமா இருப்பான். ஏன்னா சாது மிராண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கப்பா. நான் என்னன்னா அந்த என்ன செருப்பால் அடிச்சா புத்தி வரலையா சாங்கு, அது என்னன்னா ஒரே ஒரு பசங்களுக்கான சாங்கா இருக்கு. மியூசிக் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. விஷுவல் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு படம். நிச்சயமா எனக்கு உண்மையாலுமே எனக்கு திருடாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்தது. தம்பி ஒருத்தன் சொன்ன ஆதித்யா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அதுவும் ரவிக்குமார் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்றதுன்றது ஒரு மாபெரும் மனிதாபிமானி கூட ஒர்க் பண்றது. என்னன்னா நான் வந்து சாரை ஒரு விஷயமா போய் பார்க்க போறேன். போனா நான் சொல்றது ஒரு 5 வருஷம் இருக்கணுங்களேன். அப்ப நான் கண்ணாடி வந்து என் கண்ணாடி உடஞ்சிருந்தது. அதை நான் என்ன நினைச்சிட்டேன், சும்மா கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்ச மாதிரி சார்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் என் முகத்தை கண்ணையே பார்த்துக்கிட்டு கண்ணாடியே எனக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னே சொன்னாரு, நீ ஏன் கண்ணாடியை மாத்தலைன்னாரு. சார் இதை மாத்திரேன் சார் அப்படின்னு.
நீ வந்து இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட மாற்றணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், மாத்திட்டேன்ட்டு. அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கண்ணாடி வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்த உடனே இவங்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு பார்த்து உடனே செய்யறது இருக்குல்ல, அந்த மனசு சார்கிட்ட இருக்கு. அந்த மனசுள்ள ரவிக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளஸிங் பவிஷ். அடுத்தது பவிஷ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அன்பு தம்பின்னு சொல்லலாம், அறிவான தம்பின்னு சொல்லலாம், பண்பான தம்பின்னு சொல்லலாம், பாசமான தம்பின்னு சொல்லலாம். அதுக்கு தம்பின்றதுக்கு இல்லைன்னா தலைவன் போட்டுக்கலாம். அப்படி எல்லா குணமும் அழகா இருக்கிற ஒரு பையன். நான் வந்து எவ்வளோ ஒரு பசங்களை பார்ப்போம் நம்ம, ஏன்னா அவங்க அப்பா டாக்டரு, அம்மா டாக்டரு, மாமா பெரிய ஹீரோ. அப்படி இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு அடையாளமும் வச்சுக்காத ஒரு பையன். ஏன்னா இந்த குணங்கள் சில பேர்கிட்ட அமையும். எந்த விஷயத்தையும் காட்டிக்காம ஓனா நானே ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே தடுக்க முடியாது. பவிஷ் எக்ஸ்ட்ரானரியான மேலே வர போற. எனக்கு ரொம்ப இந்த படத்தை பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் ஒரு சாங், ஒரு ட்ரெய்லர்லேயே பவிஷ் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவா வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா ஒரு தாய் தந்தையர்கள் என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் நீ தான் உன்னுடைய திறமையால இந்த பையன் வந்து பெற்று எடுக்கிறதுக்கு இவங்க என்ன தவம் பண்ணாங்களோன்னு குரல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீ உதாரணமா நிச்சயமா இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து வந்து மகேஷ் ஃபர்ஸ்ட் படமே எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்க சார். வந்து தினேஷ் ராஜ் சார் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்கு சார் ஃபர்ஸ்ட் படமே. அப்புறம் யாரு திங் மியூசிக் கரெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையை முடிவு பண்ணி எங்கள் பவிஷு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாலா வந்து அதாவது உதவி பாலா தள்ளிட்டு இருக்காரு. நான் வந்து எப்போ இவ்வளோ உதவி பண்ணுறேன். ஒரு மனிதன் வந்து எம்ஜிஆருக்கு தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கும், அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னு. ஆமாம்பா, எம்ஜிஆருக்கு எல்லா கதையுமே நம்புவோம் நம்ம. அவர் வந்து இதயத்தை கொடுக்கல, கண்ணை கொடுக்கல, கையை வெட்டி கொடுக்கலன்றதுதான் இல்லை எவ்வளோ. மற்ற எதை கொடுத்தாலும் எம்ஜிஆர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னா நம்ம நம்புவோம் அந்த கதையை. அப்படி பாலா எதை கொடுத்தாலும் நம்ப தோணுது. பாலா மட்டும் இல்லை, அவரால் பல பேர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஏழைகள், எவ்வளோ இயலாதவர்கள் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாலாவுக்கு நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ஹீரோ மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றும் வாழ்த்தும். அவங்களா துர்காவா, அவங்க நாங்கள் துர்கா. அதாவது முன்னாடிலாம் சார் நல்ல ஒரு நாடக கம்பெனிலேருந்து வரணும் அப்படின்னு இருந்தது, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வரணும்னு இருந்தது. இப்போ பார்த்தா ரீல்ஸு அண்டு யூடியூபர். இப்போ அவங்க மில்லியன் கணக்காக ஆட்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அது போர் மாதிரி இருக்க மாட்டேங்குது. வாழ்த்துக்கள்மா, தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்ததுக்கு. இந்திய இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா எங்களுடைய பவிஷ் ஹீரோயின் நீங்கள், அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதா மேடம் இருக்காங்க, அவங்க வந்தாலே அடி வெடி அதுக்கு தான் இப்போ வெயிட்டிங் கண்டென்ட்டுக்கு. அவங்க அனைவருக்கும் நன்றி. பவிஷ்க்கு இப்படி ஒரு படம் கொடுத்த இந்த டீம் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. தேங்க்யூ சார். நான் எழுதி வச்ச எல்லா இன்டர்வியூ நீங்களே பேசிட்டு போயிட்டீங்க சார். நான் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து உட்காந்து எழுதி வச்சிருந்தேன், இவர் இதை சொல்லலாம் அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு மொத்தமா பேசிட்டு போயிட்டீங்க. ஆனா என்ன ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சு, நீங்க நிஜமாவே புகழ்ந்தீங்களா? ஏன்னா பவிஷ் சாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தம்பி இப்படி ஒரு டவுட் ஒன்று ஒரே ஏதாவது சந்தேகப்பட்டீங்களாப்பா தம்பிங்களா? அண்ணன் தம்பி சித்தப்பிள்ளை பெரிய பிள்ளை அண்ணன் மணி அண்ணன் தேவராஜண்ணே மீனாட்சி எல்லாம் கரெக்டா இருந்ததுலப்பா. ஏன்னா நம்ம பிள்ளைய நல்லா எழுதணுன்றதுக்காக நான் பேசலப்பா, உண்மையாலுமே இதயத்திலிருந்து நான் பேசினேன். நான் நீ அப்படியெல்லாம் கலப்பி விட்டு என்ன மட்டும் போகலவே இல்லை நீங்க. மேம் டான்ஸ் கோரியோகிராஃபர் விஜய் சதீஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.